1996 ஆண்டு தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலும் மக்களவை தேர்தலும் ஒருமித்தே நடைபெற்றது. பர்கூரில் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவே களமிறங்கி இருந்ததால் அத்தேர்தலில் கவனம் ஈர்த்திருந்தது கிருஷ்ணகிரி மாவட்டம். தமிழ்நாட்டில் திமுக, தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணியும் அதிமுக காங்கிரஸ் கூட்டணியும் எதிர் துருவங்களாக களமாடி இருந்தன. பர்கூரில் ஜெயலலிதா தோல்வி என்று மே 2ஆம் தேதி வந்த தேர்தல் முடிவுகள் அதிமுகவை பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. பர்கூரில் ஜேவை வீழ்த்தியவர் திமுகவின் சுகவனம் என்றாலும் அதற்கு மூளையாக செயல்பட்டவர் 1996 தமிழ் மாநில காங்கிரசின் கிருஷ்ணகிரி மக்களவை வேட்பாளராக களமாடியவர். ஒரு காலத்தில் ஜேயை வீழ்த்தி ஆஃப் ஸ்கிரீனில் வியூகங்களை அமைத்தவரைத்தான் சுமார் 24 ஆண்டுகளுக்கு பிறகு அதே கிருஷ்ணகிரி தொகுதியில் மீண்டும் களமிறக்கி இருக்கிறது பாஜக. அவர்தான் சி. நரசிம்மன். 1955ஆம் ஆண்டு அக்டோபர் 29ஆம் தேதி கிருஷ்ணகிரியில் பிறந்தார் நரசிம்மன். சொந்த ஊரிலேயே பள்ளி கல்வியை முடித்தவர். வணிகவியலில் இளங்கலை பட்டம் பெற்றார். கல்லூரி காலகட்டத்தில் காமராசரின் பேச்சுகளும் கொள்கைகளும் அவரை வெகுவாக ஈர்க்க காங்கிரஸ் மாணவர் அணியில் தன்னை இணைத்துக் கொண்டார். களத்தில் அவரது தீவிர செயல்பாடுகளும் பணிகளும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமையை மிகவும் ஈர்க்க 1971 கல்லூரி மாணவர் காங்கிரஸ் தலைவர் பொறுப்பு நரசிம்மனுக்கு கொடுக்கப்பட்டது. அதன்பின் கட்சிக்குள் மிகவும் ஆக்டிவாக செயலாற்றிய நரசிம்மன் காங்கிரசின் மற்றொரு மூத்த தலைவரான மூப்பனாரின் பண்பும் குணமும் மிகவும் ஈர்த்தது. 1975 காமராசரின் மறைவு தமிழ்நாடு காங்கிரசுக்குள் பல மாற்றங்களை உண்டு பண்ண ஜி.கே. மூப்பனாரை தனது அரசியல் ஆசானாக ஏற்று அவரை பின்தொடர்ந்தார் நரசிம்மன். இந்நிலையில்தான் மத்தியில் பிரதமர் வேட்பாளராக யாரை முன்மொழியலாம் எனும் விவகாரம் காங்கிரசில் சூடுபிடித்திருந்தது. அப்போது காங்கிரசின் தஞ்சாவூர் மாவட்ட தலைவர் பொறுப்பை மட்டுமே வகித்து வந்த மூப்பனாரை வரும் மக்களவை தேர்தலில் பிரதமர் வேட்பாளராக முன்மொழிய வேண்டும் என காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் ஆதரவை திரட்ட தொடங்கினார் நரசிம்மன். அதற்கு ப. சிதம்பரம் உள்ளிட்ட தமிழ்நாடு காங்கிரஸ் பெரும் புள்ளிகளும் திமுக தலைவர் கருணாநிதியும் சம்மதம் அளிக்கவில்லை எனினும் பிற மாநில தலைவர்களை நேரில் சந்தித்து கையெழுத்து சேகரித்தார் நரசிம்மன். கிட்டத்தட்ட 174 கையெழுத்துடன் மூப்பனார் முன்னாக சென்ற நரசிம்மனை பார்த்து ஆச்சரியத்தில் வாயடைத்து போனார் மூப்பனார். தனது சம்மதம் இல்லாமலே நரசிம்மன் செய்த இச்செயலுக்காக வியந்து போனார் மூப்பனார். டெல்லி தலைமையிடமும் மூப்பனாரை பிரதமர் வேட்பாளராக முன்மொழிய சம்மதம் தெரிவித்திருந்தது. ஆனால் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக மூப்பனாருக்கு பதில் இன்னொருவர் பெயர் முன்மொழியப்பட்டது. இந்த நிலையில் 20 லட்சம் காங்கிரஸ் தொண்டர்கள் படைசூழ மேடையில் தேவகவுடா பெயரை முன்மொழிந்தார் கருணாநிதி. 20 லட்சம் தொண்டர்களின் கூட்டத்தில் எங்கோ ஒரு மூலையில் தனது அரசியல் ஆசான் இருப்பதை பார்த்து மிகவும் வருந்தி போனார் நரசிம்மன். இதையடுத்து காங்கிரசில் உள்கட்சி பூசல் ஏற்பட கட்சியை விட்டு வெளியேறிய மூப்பனாரை பின்தொடர்ந்தார் நரசிம்மன். 1996 தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை மூப்பனார் நிறுவ அக்கட்சியில் தன்னையும் ஐக்கியமாக்கிக் கொண்டார். இந்த நிலையில் 1996 சட்டமன்ற தேர்தலும் மக்களவை தேர்தலும் ஒருமித்து வர மூப்பனாரால் கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதி வேட்பாளராக களமிறக்கப்பட்டார் நரசிம்மன். தேர்தல் களம் அதுவே முதல் முறை எனினும் அத்தேர்தலில் கிருஷ்ணகிரி எம்பியாக மக்களவையில் காலடி எடுத்து வைத்தார். அப்போது கிருஷ்ணகிரி மக்களின் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது ரயில்வே போக்குவரத்து. இதற்காக மக்களவையில் பேசி போராடி ஒசூர் கிருஷ்ணகிரி ஜோலார்பேட்டை வழி ரயில்வே பாலம் அமைக்கும் திட்டத்தை தனது தொகுதி மக்களுக்கு பெற்றுக் கொடுத்தார். இப்பணிகள் தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில் மத்தியில் ஆட்சி அமைத்திருந்த தேவகவுடா தலைமையிலான காங்கிரஸ் அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை விலக்கினார் ஜெயலலிதா. இதனால் மத்தியில் ஆட்சி கவிழ பணிகளும் நின்று போயின. இதையடுத்து தேர்தல்கள் பல வந்தாலும் தேர்தல் அரசியலில் அல்லாமல் கள அரசியலிலேயே ஆக்டிவாக செயல்பட்டு வந்தார் நரசிம்மன். இப்படி இருக்க ஒரு கட்டத்தில் தனது அரசியல் ஆசானான மூப்பனாருடன் கருத்து முரண் ஏற்பட மீண்டும் தாய் கட்சியான காங்கிரசுக்கே திரும்பினார் நரசிம்மன். ஆனால் அங்கும் அவரால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. இந்நிலையில் பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் அவர். அவரது கடின உழைப்பால் சூரிய மின் உற்பத்தி செய்யும் நிறுவனம், தகவல் தொடர்பு நிறுவனம் என தொழிலில் கலக்க தொடங்கினார் நரசிம்மன். தனிப்பட்ட வாழ்க்கையில் மட்டுமின்றி பாஜகவிலும் கள வேலைகளில் தீவிரமாக செயலாற்றினார். இவரது கள அனுபவத்தையும் பணிகளையும் பார்த்து மிரண்ட பாஜக தலைமை இவரது தொடர் பணிகளால் கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பாளர் பதவியை அவருக்கு கொடுத்தது பாஜக தலைமை. தொடர்ந்து பாஜகவின் செய்தி தொடர்பாளர் பொறுப்பும் அவருக்கு வழங்கப்பட்டது. இந்நிலையில்தான் திமுக, அதிமுக என்று தமிழ்நாட்டின் 2 பிரதான கட்சிகளுக்கும் ஈக்குவல் ஓட் ஷேர் இருக்கும் கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியில் நரசிம்மனை களமிறக்கி இருக்கிறது பாஜக. ஒரு காலத்தில் ஜேவை தோற்கடிக்க இவர் வகுத்து கொடுத்த வியூகங்கள் வெற்றி பெற்றது போல இம்முறை தனக்காக நரசிம்மன் கையாளும் அரசியல் நகர்வுகள் கிருஷ்ணகிரி தொகுதியில் அவரை கரையேற்றுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.